ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா நடத்தியதாகவும் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசின் உளவு அமைப்பான ISIயும் இந்த தாக்குதலை நடத்த உதவியதாகவும் தேசிய பாதுகாப்பு முகமையின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொன்ற பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்த வேறு சில முக்கிய விவரங்களும் NIA அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானியர்களான ஹாஷ்மி முசா எனும் சுலேமான் மற்றும் அலிபாய் எனும் தல்காபாய் ஆகியோர் முதன்மை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு காஷ்மீரில் தங்கியிருந்த 20 பேர் போக்குவரத்து உள்ளிட்ட உதவிகளை செய்துள்ளனர். முதன்மை குற்றவாளிகள் ஏப்ரல் 15 அன்றே பஹல்காமுக்கு வந்து சேர்ந்தனர். தாக்குதல் நடத்துவதற்கு 4 இடங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கெடுபிடிகள் குறைவாக இருக்கும் பைசரன் பள்ளத்தாக்கை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 2800 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. 150 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பைசரன் பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை NIA அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். பஹல்காம் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் குகைகள் அல்லது காட்டு பகுதிகளில் பதுங்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் பைசரன் பள்ளத்தாக்கை சுற்றி அமைந்துள்ள காட்டு பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.